ஹாய் வணக்கம், வெல்கம் டு ட்ரிபிள் எஸ் வியூஸ். நான் சிவகுமார் சங்கரபாண்டியன். இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட டிட்வா புயல் மிகப்பெரிய அளவை அந்த நாட்டுக்கு சேதத்தை ஏற்படுத்துச்சு. அந்த நாடே உருக்குலைகிற அளவுக்கு போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் வரைக்கும் உயிரிழந்துட்டாங்க. ஒரு 300 பேரை காணலை அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்கும் அவங்களுடைய தகவலாக இருக்குது. மிகப்பெரிய ஒரு புயல் காரணமாக நிறைய பேர் வீடு இழந்துட்டாங்க. நிறைய வீடுகள், அப்புறம் வீடுகள் பழுதடைஞ்சு எல்லாமே போயிடுச்சு. அதுக்கான நிவாரண உதவிகள்லாம் ஒவ்வொரு நாடும் வழங்கிட்டுருக்காங்க. புயல் ஆரம்பித்து முதல் முதல் உதவியே இந்தியாவிலேருந்து தான் போச்சு. அதுக்கு ஏதுவாக நம்மளுடைய கப்பல் அங்கே நின்றுட்டு இருந்தது. இலங்கையினுடைய சர்வதேச கடற்படை தினம் கொண்டாடப்பட்ட ஒரு காரணத்தினால இந்தியாவினுடைய விமானந்தாங்கி போர்க்கப்பலான ஐஎன்எஸ் விக்ராந்த் ஏற்கனவே அங்கே போயிருந்தது. ஸோ அதை உடனடியாக இலங்கை அதிபர் இந்திய பிரதமர்கிட்ட பேசி உதவி கேட்கும்போது அடுத்த பொழுதில் உதவிகள் நாங்கள் செய்கிறோம், அதுக்கான ஆயத்தங்களுக்கான ரெடி ஆகிட்டாங்க. ஏற்கனவே கப்பல் அங்கே இருக்குது. கப்பல்லேருந்து நிவாரண உதவிகள் முதல்ல ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸை பண்ணணும், மீட்பு நடவடிக்கை பண்ணணும். கப்பலில் இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர்கள் முதல்ல இறங்குச்சு. மீட்பு நடவடிக்கையில் 4 ஹெலிகாப்டர்கள் அந்த கப்பலில் இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர்கள் உதவி புரிஞ்சு நிறைய மக்களை காப்பாற்றுறதுக்காக போச்சு. அதுக்கப்புறம் இந்தியா விமானப்படை மூலமாக மீட்பு குழு சென்றது. 80 பேர் கொண்ட மீட்பு குழு சென்றது. இடிபாடுகள், அப்புறம் புதஞ்சிருக்காங்களா எல்லாத்தையும் நிறைய தண்ணிக்குள்ளேருந்து வெளியே வர முடியாதவங்களெல்லாம் கொண்டு வரதுக்கு என்டிஆர்எஃப் என்ன சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய பேரிடர் மீட்பு படையினுடைய 80 படை வீரர்கள் அங்கே போயிருந்தாங்க. இதெல்லாம் அடுத்த கனப்பொழுதில் ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாடுகளாக அவங்களுடைய உதவிக்கரங்கள், உதவி ஆட்கள், மீட்பு படை எல்லாத்தையுமே அனுப்பிச்சாங்க. எல்லா நாடுகளையும் அவங்கவுங்க தரப்பில் அவங்க என்னென்ன உதவிகள் பண்ணணுமோ அதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் முதல் படி எடுத்து வச்சது இந்தியா தான். உடனடியாக அதுக்கு திட்டத்துக்கு ஒரு பேரை வச்சு என்னென்ன உதவி வேணுமோ முழுக்க நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறத அடுத்த கனப்பொழுதில் ஓகே பண்ணுது. கனப்பொழுதில் ஆரம்பித்து அந்த கப்பல் ஆல்ரெடி அங்கே இருக்கிறனால கப்பலில் உள்ள அவங்களுக்காக வச்சுருக்கக்கூடிய பொருளை முதல்ல கொடுங்க, அடுத்து வந்துகிட்டே இருக்குங்கிற மாதிரி அவங்களுக்குரிய பொருட்களெல்லாம் முதல்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து விமானப்படை மூலமாக அடுத்த நிவாரணப் பொருட்கள் போச்சு, மருத்துவ பொருட்கள் போச்சு, மருத்துவ குழுக்கள் போச்சு, தற்காலிக மருத்துவமனைகள் போச்சு. கடைசியாக இப்போ தற்காலிக பாலங்கள், பெய்லி பாலங்கள் நிறைய பாலங்கள் உடஞ்சிட்டு இருக்கனால அந்த பாலத்தை சீர் செய்கிறதுக்காக இந்திய இராணுவத்துடைய பொறியியல் பிரிவு போயிட்டுருக்கு. இன்னும் உங்களுக்கு என்ன தேவை என்ற ஒரு விஷயம் கேட்டுட்டு இருக்காங்க. அது போக தமிழக அரசின் சார்பும் ஒரு மிகப்பெரிய 1000 டன்னுக்கான பொருட்கள் போயிட்டே இருக்குது. நிறைய உதவிகள் இந்தியாவின் தரப்பில் போயிட்டுருக்குது. அடுத்து பாகிஸ்தான் பாகிஸ்தான் அவங்களுடைய மீட்பு படை வீரர்கள் அனுப்பிச்சாங்க, ஹெலிகாப்டர் அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்களுடைய பங்கை அவங்க பண்ணி கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இருந்தாலும் அதில் ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு. அவங்களுக்கு கொடுத்த உணவுப் பொருட்களுடைய பையில் எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிறது மாறி இருந்தது. 2024 எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிறது மாறி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லி இந்திய ஊடகங்கள்லாம் பண்ணாதான் அவங்க இலங்கை ஊடகங்கள் இந்திய தரப்பில் போய் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. உங்கள் நாட்டினுடைய நட்பு வட்டங்களை பற்றி நாங்கள் பேசுகிறதுக்கு நீங்கள் எல்லா நாடுகளோடையும் நீங்கள் யாருக்கு கூட உறவு வைக்கணுங்கிறது உங்களுடைய விருப்பம். எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய பஞ்சாயத்துங்கிறது வேறு. அது சுதந்திரம் அடைஞ்சிலேருந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்க அவங்க பட்ட துன்புறுத்தல்களை நாங்கள் தாங்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இருந்தாலும் ஒரு நாட்டினுடைய ஒரு அடுத்த சர்வதேச அளவில் உதவிகளை உற்று நோக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் அந்த தேதி வித்தியாசமாக இருப்பது என்பது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஒரு அரசாங்கம் அதை செஞ்சுருக்கிறது மிகப்பெரிய ஒரு தவறாக தான் மற்றவங்க பார்ப்பாங்க. நீங்கள் அதுக்குள்ளே எண்ணக்கூடிய பொருட்களுங்கிறத நீங்கள் வெளிப்படையாக சொல்லிட்டீங்க, உதவி இருக்காங்க, நன்றி தெரிவிப்பது காரணம் கண்டிப்பாக அதுக்கான இருக்கும். ஆனால் இன்றைக்கி இந்தியா செய்த உதவிகளை எந்த இலங்கை ஊடகமும் பெரிதாக காட்டுவதில்லை. பெரிதாக ஒரு 10ஓட 11 நியூஸாக சொல்லுவாங்க. பாகிஸ்தான் செய்த உதவி, சைனா நேரடியாக எந்த நிதியும் ஒதுக்கலை, அதுக்காக ஒரு நிதி அமைப்பை நாங்கள் உருவாக்கியிருக்கோம்னு தான் இன்றைக்கி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் போய் வேலை செய்யக்கூடிய நாடு சுவிட்சர்லாண்டு, ஃப்ரான்ஸு, எல்லா நாடுகளும் உங்களுக்கான நிதியை ஒதுக்கி விட்டன. ஆஸ்திரேலியாவிலேருந்து எல்லாரும் அவங்க நேரடியாக ஈடுபடாட்டாலும் அவங்க இதுக்கான நிதிகளை உங்களுக்கு அமெரிக்க டாலர் வடிவத்திலையோ அவங்களுடைய பண மதிப்பில் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இதுதான் நடந்தது. நேரடியாக களத்தில் இறங்கினது மிகப்பெரிய அளவுன்னு பார்த்திங்கன்னா இந்தியா தான். உங்களுடைய நன்றிகளை எதிர்பார்த்தோ, உங்களுடைய பாராட்டுகளுக்கு எதிர்பார்த்தோ எந்த விதமான உதவிகளையும் நம்ம செய்கிறதுக்கு இந்திய அரசாங்கம் ஆறுதலை. இது மனிதத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய விஷயங்கள். இன்று இலங்கை உடைய சமூக ஊடகங்கள் நிறைய சேனல்லலாம் பார்த்திங்கன்னா
இந்தியாவை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து எதிர்மறையான கருத்துக்களை அவங்க போட்டுட்ருக்காங்க. இந்தியா இந்த பாலத்தை வன்னி, அதாவது இந்த நெடுந்தீவுக்கும் வன்னிக்கும் உள்ள இந்த பாலங்களை சரி பண்ணுறதுக்கான வேலைகள் இப்போ தற்காலிகமாக 2 நாளாக ஈடுபட்டு இருக்கதை என்னென்ன வடிவத்தில் அந்த நியூஸை உங்களுடைய ரிவ்யூஸுக்காக நீங்கள் என்னெல்லாம் போடுவீங்கன்னு தெரியாது. இந்திய இராணுவம் ஊடுருவியது தலைப்பு. இந்திய இராணுவம் ஊடுருவியதான் வன்னியில். இந்திய இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இலங்கை. இதுக்கு தேவையே கிடையாது. இந்த மாதிரி ஒரு விஷயங்களை சொல்லி அங்குள்ள தமிழ் மக்களை நீங்கள் தூண்டுறீங்கிறது தான் என்னுடைய இது. நீங்கள் உடனே வந்து அர்ஜுனா எம்பி வராரு, அவர் பேசுகிறது அதுக்காக இந்திய இராணுவம் அது இந்த நாடு இந்தியா செய்யலைன்னா வேறு ஏதாவது ஒரு நாடு செய்ய போகுது, அதுக்காக அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடணும்னு அவசியம் இல்லைங்கிறது மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு. நேரடியாக ஊடகத்திட்ட பேசுகிறாரு. இவர் இந்தியா இல்லைன்னா வேறு யாரும் செய்ய போகிறாங்க, இவங்க முந்தி கொண்டு வந்துட்டு இவங்க செஞ்சிட்ருக்காங்க மாதிரி உதவியை ஏளனம் செய்யக்கூடிய அளவில் பேசியிருக்காரு. நீங்கள் தமிழனாக இருந்து கொண்டுங்க இருங்க தமிழனாக இருந்து கொண்டு நாங்கள் ஒன்றுபட்ட இலங்கை மக்களாக, நீங்களும் அந்த இலங்கையில் சமத்துவமாக இருக்கக்கூடிய தமிழர்கள் இலங்கை மக்களாக தான் நாங்கள் உங்களை பார்க்குறோம். அதாவது தமிழ் தேசியம் அந்த அரசியலெல்லாம் இந்த தமிழ்நாட்டுக்கோ இந்திய அரசாங்கமோ நம்பிக்கையே கிடையாது. தமிழ்நாட்டில் உங்கள் அரசியலை வச்சு நிறைய பேர் இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுவும் கண்டிப்பாக கெடுப்படாது. ஒன்றுபட்ட இலங்கை மக்களாக தான் நாங்கள் உங்களை பார்க்கவே தமிழர்களாக நாங்கள் உங்கள் மீது மிகுந்த அன்பை வைத்திருக்கிறோம். நீங்கள் போரின் போது அதிகமான அகதிகளை நாங்கள் தான் வைத்திருந்தோம். எந்த விதமான ஈடுபாடு எங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் அதனுடைய செலவுகள் இன்றைக்கி இருக்குது. இலங்கை அகதிகள் முகாம் தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல இருக்குதுன்னு பாருங்கள். அத்தனை முகாம்களும் தமிழக அரசு ரேஷன் கொடுத்துட்ருக்கு, அவங்களுக்கான உதவிகளை செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் அமைதிப்படை வந்தது போனதுங்கிற மாதிரி பழைய வரலாறுக்கு போகிறாங்க. அந்த காட்சியை நீங்கள் நினைவுபடுத்தினால் நாங்கள் 91 நடைபெற்ற நாங்கள் அந்த சம்பவத்தை நினைவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் அதிலிருந்து மீண்டு வந்து கொண்டிருக்கோம். நீங்கள் ஒரு அந்நிய தேசத்தினுடைய பிரதமரை கொன்ற ஒரு கருப்பு வரலாறை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வடுவை நாங்கள் மறக்கவும் மாட்டோம், மறக்கவும் முடியாது, மறக்கவும் மாட்டோம். அந்த வடு இருந்தாலும் காட்சிகள் மாறிவிட்டது, ஆட்சிகள் மாறிவிட்டது, பல்வேறு உலக அமைப்புகள் சர்வதேச அரசியலே மாறிவிட்டது. இந்த காலகட்டத்தில் மனிதத்தை மட்டுமே உயர்த்தி பிடித்து கொண்டிருக்கிறது இந்திய தேசம். ஒரு நம்பிக்கைக்குள்ள பார்ட்னர் ட்ரஸ்டபிள் பார்ட்னர் அப்படிங்கிறது உலகளாவிய அளவில் ட்ரஸ்டபிள் பார்ட்னருங்கிற பேரை வந்து இந்தியா இன்றைக்கி வாங்கிட்டு இருக்கு. நீங்கள் நம்பி அந்த நாட்டோடு வர்த்தகம் செய்யலாம், எந்த விதமான வரவு செலவும் பண்ணலாங்கிறத சர்வதேச சமூகம் புரிந்து கொண்டது. நீங்கள் வந்து சர்வதேச சமூகத்தை புரிந்து கொள்வது என்பது கடினமாக இருக்குமா என்பது தெரியாது. ஆனால் இலங்கை மக்கள் ஏன் இன்னும் அதை கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு கடினமான வரலாறு ஒன்று 87 இருந்தாலும் எங்களுக்கும் 91 ஒரு கடினமான வரலாறு எங்கள் மனதிலும் இருக்குது. அதையும் நாங்கள் மறக்கவில்லை. இதையெல்லாம் தாண்டி இந்த உதவி என்பது உண்மையாக உங்களுடைய நன்றிகளுக்காகவோ உங்களுடைய பாராட்டுதலுக்காகவோ நாங்கள் செய்யவில்லை. இந்திய அரசாங்கம் இன்றைக்கி எல்லாருக்கும் ஜியோ பொலிட்டிக்ஸ் ஒன்று இருக்குது. அதை தாண்டி நீங்கள் வந்து சீனா பக்கம் போனீர்கள், சீனாவை நம்பினோரெல்லாம் எப்படி போனார்கள் என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் போய் என்னெல்லாம் பண்ணீங்க, ஒரு போர்ட்டையே அவங்கள்ட்ட கொடுத்தீங்க. கடைசி எவ்வளோ பெரிய பொருளாதார சீரழிவு பொருளாதார பின்னடைவு செஞ்சு என்ன மாதிரி பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சு திவாலா போகக்கூடிய அளவுக்கு போனீங்க. மாலத்தீவு போச்சு, எல்லாருடைய நிலைமையும் அப்படி தான் போச்சு. ஆனால் ட்ரஸ்டபிள் பார்ட்னராக இருக்கக்கூடிய இந்தியா என்பது என்றைக்குமே நம்பிக்கைக்குரிய பார்ட்னர் தான். நீங்கள் உங்களுடைய பாராட்டுதலுக்கு எங்களுக்கு தேவையில்லை, நன்றிகளும் தேவையில்லை. ஆனால் எங்களை புண்படுத்தாமல் இருக்க வேண்டும். நன்றிகள் கூட தேவையில்லை. அதை தான் நான் சொல்கிறேன். இந்திய அரசாங்கத்தை குறை சொல்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான தார்மீக அடிப்படையும் கிடையாதுங்கிறது தான் என்னுடைய இது. உதவிகள் நாங்கள் எங்களோடு முழுக்க துரோகம் செய்து கொண்டிருக்கிற 1947 இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்துட்டு இருக்க பாகிஸ்தானுக்கும் நாங்கள் இன்றைக்கும் வெள்ள நிவாரண நிதிகளை பண்ணிடுவோம். அடுத்து தற்போது சமீப காலங்கள் நடத்த துருக்கி இன்றைக்கி எங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்புகளை வந்து எல்லா இடத்துலையும் வந்து காஷ்மீர் வச்சு எங்கள் பிரதமரை வந்து பேசிகிட்டு தான் இருந்தாங்க. அவங்களுக்கு கூட அவங்களோட நிலச்சரிவில் போய் ஹெல்ப் பண்ண தான் செஞ்சோம். அதனால் உதவி என்பது இந்தியாவை கூட பிறந்த ஒன்று, மனதில் பிறந்த ஒன்று. அதனால் இந்தியாவை நீங்கள் குறை சொல்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான அர்ஜுனா எம்பி அவர்களே, நீங்கள் உங்கள் பேச்சை உங்களோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். இந்தியாவை வந்து எந்த விதத்திலையும் இந்த நாடு இல்லை என்றால் வேறு நாடு செய்யும் அப்படிங்கிற ஒரு ஆணவ பேச்சை உங்களுக்கிடம் எதிர்பார்க்கவில்லை. தமிழனாக உங்களை நாங்கள் பெரிய இடத்தில் வைத்திருந்தோம். ஆனால் இந்தியனாக நாங்கள் உங்களை எந்த விதத்திலையும் உங்களை ஆதரிக்கவில்லை என்பதை
நான் மீண்டும் கூறிக்கொண்டு, இலங்கை மக்கள் எங்கள் சகோதர மக்கள். எங்களுடைய தொப்புள் கொடி உறவாகத்தான் நாங்கள் இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் அவங்க வந்து எங்களை மதிக்கலனாலும் நாங்கள் அவங்கள அந்த விதத்தில் தான் பார்த்துட்ருக்கோம். இலங்கை மக்களே புரிந்து கொள்ளுங்கள், இந்தியா பழைய இந்தியா கிடையாது. நேசக்கரம் நீட்டினால் நேசக்கரம் வரும். அதுதான் இன்றைக்கி இந்தியா. பல நாடுகள் புரிந்து கொண்டு இன்றைக்கு சமூக வரலாறுகள், சமீபத்தினுடைய உலக அரசியல் அமைப்பு, அரசியல் நிகழ்வெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அமெரிக்காவிலேருந்து அமெரிக்கா, ஃப்ரான்ஸு, அப்புறம் ஐநா, இது எல்லாத்தையும் இன்றைக்கி காலகட்டத்தில் சமீப வருடங்களுடைய இந்தியாவுக்கான ஒரு அரசியல் எந்த மாதிரியான போய்கொண்டிருக்கிறது என்பது நீங்கள் கவனித்து தான் இருப்பீர்கள். அதையும் மீறி நீங்கள் பேசுவது ஆச்சரியமாக இருக்கிறது. இலங்கை மக்களே, உங்களிடம் நான் திருப்பியும் கூறிக்கொள்வது, நன்றி எங்களுக்கு தேவையில்லை, நேசம்தான் எங்களுக்கு தேவை. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.